எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். பூண்டு ஊறுகாய் ஏற்கனவே நான் 2 வீடியோ செஞ்சு போட்டிருக்கிறேன். அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம முழுசாக அப்படியே பூண்டை அரைக்காமல் அப்படியே செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கிவேவே வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. நான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன். பொங்கலுக்கு வந்த வாக்கில் இங்கே தான் இருக்கிறேன். 1 மாதம் ஆகும் நான் வர்றதுக்கு. வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிவேவே வீடியோ போடுவேன். இப்போ முழு பூண்டில் ஊறுகாய் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை அமுத்தி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ பூண்டுக்கு 2 லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். லெமன் ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அந்த உள்ளையெல்லாம் அந்த உப்பு புளிப்பு எல்லாம் இறங்கி நல்லா ஊறி இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கல லெமனை 2ஆக வெட்டிட்டு விதையெல்லாம் எடுத்துருங்க. விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் நல்லா அந்த சாரை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் லெமனுக்கு பதிலாக நீங்கள் புளி கூட ஊற்றிக்கலாம். புளி அதாவது ஒரு 2 எலுமிச்சம்பழம் சூடு எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் சேர்க்கணும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா அப்படி கலக்கி விட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. முடிஞ்சால் நாளே செஞ்சுருங்க. அதாவது இன்றைக்கி தாளிக்கிறோன்னா நாள் இந்த மாதிரி போட்டு லெமனை ஊற்றி ஊற வச்சுருங்க. மறுநாள் நம்ம தாளிக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். காலையில் நான் லெமன் உப்பு போட்டு அமுத்தி வைக்கிறேன். சாயந்தரமாக தாளிச்சிருவேன். இப்போ இது நம்ம மூடி வச்சுருவோம், இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு 4 மணி நேரம் 5 மணி நேரமே ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நல்லா ஊறி இருந்தால் தான் அந்த உள்ளே எல்லாம் இறங்கி அந்த புளிப்பு உப்பு எல்லாம் உள்ளே இறங்கும். இல்லாட்டி இந்த பூண்டில் காரமெல்லாம் இறங்காது. உள்ளே காரம் உப்பு புளி எதுவுமே உள்ளே இறங்காது. வெளியில் தான் லைட்டாக இருக்கும், உள்ளே இறங்காது. இப்போ நம்ம அந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா நல்லா உள்ளே இறங்கி நல்லா இருக்கும். 2வது நம்ம லெமனில் ஊற வச்சுருக்கிறதுனால கெடாது. இது வருஷ கணக்கில் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பெருங்காயமெல்லாம் போடக்கூடாது. வரமிளகா வெந்தயம் இது 2ம் தான் வறுத்து போட்டுக்கணும். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா பொன்னராக வர்ற வரைக்கும் வறுக்கணும், கருகிடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பொன்னராக வரவும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் போல நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் விடணும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வரமிளகாயை 1/4 கிலோவுக்கு இந்தளவு நான் வரமிளகா போடுறேன். 20 வரமிளகா போட்டிருக்கிறேன். இதில் கடையில் விற்கிற வெறுமிளகாத்தூளெல்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா அந்த பொடி நல்லா பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஊறுகாயும் நல்லாயிருக்கும். 2வது கெடாது, சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி வறுத்துக்கிறது. இப்போ வறுத்தது போதும் எடுத்துக்கலாம். இந்த வெந்தயம் வறுத்து வச்சுருக்கிறோம்ல அது கூடவே எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். ஆறட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இந்த மாதிரி உப்பு லெமன் 2 சேர்த்து ஊற வச்சுருக்குறோம். இப்போ இதை அப்படியே உப்போடவே சேர்த்துக்கோங்க. இது மாதிரி இதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இது நம்ம அதாவது வேறு தண்ணி எதுவும் இல்லை, பச்சை தண்ணியெல்லாம் இல்லை. இதில் உள்ள உப்பு அந்த பூண்டு தண்ணி தான், பூண்டு லெமனோட தண்ணி தான். அதை கீழே ஊற்றுறாம அதிலே சேர்த்து வறுத்துக்கோங்க, வதக்கணும். நல்லா இதில் எண்ணெயிலே வேகணும் இது. அதனால் அப்படியே ஊற்றி வேக விட்டுக்கலாம். இந்த எண்ணெய்க்கிலே வேகணும். இப்போ அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து அதாவது இந்த பூண்டு இந்த எண்ணெய்க்கிலே வேகணும். பூண்டு உடையக்கூடாது, வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வெந்தயம் வரமிளகாயும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். 2ஐயும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி வெந்துட்டுருக்குதுன்னு. இது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை அதாவது இரும்பு வடைச்சட்டியில் போட்டு செய்யணும். இரும்பு வடைச்சட்டியில் போட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பிடிக்காது. அது மேலே இருக்குது. நான் ஏறி எடுக்க சங்கடப்பட்டுக்கிட்டு இதில் செஞ்சுட்டேன். நீங்கள் எப்போ செஞ்சாலும் இரும்பு வடைச்சட்டிகளை போட்டு செய்யுங்க. அடி பிடிக்காது, நல்லா வேகும். இன்னும்
நல்லதும் கூட. இது வெந்துருச்சானே எப்படி பார்க்குறதுன்னா பாருங்கள், பார்த்திங்களா, எடுத்து இப்போ அமுத்துனோம்னா சூடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி உடையுது பாருங்கள். பாருங்கள், அமுத்துனோன்னு எப்படி உடையுது. இப்படி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அவ்வளவுதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடி இதை அதில் தூவிக்கணும். அடுப்பை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஆஃப் பண்ணாமல் போட்டுறாதீங்க, கரிஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படியே இருக்க அது நல்லா ஊறிடும் உள்ள. ஏன்னா நல்லா பூண்டு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் காரம் பூரா உள்ளே இறங்கிடும். எண்ணெய் பத்தலைன்னா இப்போ கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எனக்கு எண்ணெய் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எண்ணெய் விடலை. வேணும்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரையாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. ஆனால் பெருங்காயமெல்லாம் வேண்டாம். பெருங்காயம் போட்டிங்கன்னா பூண்டு வாடை வராது. பச்சை பூண்டு ஊறுகாய். இப்போ இது இப்படியே இருக்க இந்த எண்ணெயெல்லாம் இதில் உள்ளே சாந்துடும். எடுத்து அப்படியே சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. அதாவது காரம், இந்த புளிப்பு எல்லாம் உள்ளே இருக்குது, நல்லா இறங்கிருச்சு. இந்த பூண்டுக்குள்ளார கடிக்க உள்ளே இருந்தையுமே நல்லா அந்த புளிப்புத்தன்மை இருக்குது. இது சாதம், தயிர் சாதம், நம்ம இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இது காம்பினேஷனாக நல்லாயிருக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இதை பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நல்லா ஆறி நல்லா கெட்டியாக நிற்கிது. இப்போ நம்ம இந்த எண்ணெயோட எடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா ஊறிடுச்சு. முதல்ல இருந்ததை விட இப்போ எண்ணெய் காணும். முதல்ல அவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு, ஆனால் இப்போ எண்ணெயெல்லாம் உறிஞ்சிருச்சு. நல்லா உறிஞ்சிட்டு மறுபடியும் அப்புறம் வெளியில் கக்கும் எண்ணெயெல்லாம். நம்ம ஒரு ஜாடி இருந்தால் ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். ஜாடி இல்லாட்டி ஒரு கண்ணாடி பவுல் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இது சீக்கிரம் தீந்துடும், அதனால் நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தான் போட்டு வைக்க போகிறேன். இது எங்கள் வீட்டுக்காரர் 2-3 நாளையிலே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு பூண்டுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் இது சீக்கிரம் தீந்துடும். அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி டப்பாவில் தான் போட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குது பாருங்கள். 1/4 கிலோ பூண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்தோன்னே இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா அந்த கீழே எல்லாம் அப்படியே மசாலா இறங்கி நிற்கிது. இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா அப்படியே மேலே வந்துடும் எண்ணெய். இந்த மசாலையோடு நல்லா மேலே இங்கேருந்து வந்துடும். இது கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி போடுவாங்களோ அதே மெத்தேடு அதே முறையில் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு அவங்க வினிகர் ஊற்றுவாங்க. நம்ம வினிகர் ஊற்றாமல் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூண்டு ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.